தமிழகத்தில் வேலூர் இப்ராஹிம் கைது அப்படின்றது ரொம்ப சகஜமாக பார்க்கப்படுகிறது. அவர் டெய்லி தானப்பா அரெஸ்ட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு நிலை மாறி போயிருக்கு. உண்மையாகவே அது எனக்கு வருத்தத்தை அளிக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறை கைது செய்யப்படும் பொழுதும், காவல்துறையினுடைய அடக்குமுறையை சந்திக்கும் பொழுதும், அது எவ்வளவு வலியாக இருக்கிறது என்பது அது எனக்கு தான் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியர் ஒரு லீடராக உருவாவது என்பது அது பெரிய போராட்டம். ஏன்னா நீங்கள் அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் புரிஞ்சிருக்கணும், கட்சியினுடைய அடிப்படை தன்மை புரிஞ்சிருக்கணும், தலைவர்களுடைய அந்த பேச்சு எந்த நோக்கத்தில் பேசப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் திரித்து இஸ்லாமியரிடத்தில் கொண்டு போகிறாங்க, அதையெல்லாம் நீங்கள் புரிந்திருந்து 2யுமே நீங்கள் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிரமமிக்க ஒரு பொறுப்பில் நாம் வளர்ந்து வரும் பொழுது, இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாகவே பாஜக என்றால் கடும் எதிர்ப்பை பதிய வைக்கக்கூடிய மனநிலையை அவங்க உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எப்படியெல்லாம் திமுகவோ காங்கிரஸோ திரித்து பேசுகிறதோ, அவர்களுடைய அந்த திரிபுவாதத்தை உடைத்தெறிந்து உண்மையை சொல்லும் பொழுது, உண்மையாகவே இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வராங்க. அதனால தான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் நான் பேசும் பொழுது எதிர்ந்த எதிர்ப்பலை என்பது இன்றைக்கு இஸ்லாமியரிடத்தில் இல்லை. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போக முடியாது, தர்காவிற்கு போக முடியாது, கடும் எதிர்ப்பு, கடுமையான தாக்குதல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த நிலை மாறி பொதுவான இஸ்லாமியர்கள் வரவேற்க மக்கள் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ நாம சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியில வேலூர் இப்ராஹிம் இருந்தாலும், தன்னுடைய மத நம்பிக்கைய, தன்னுடைய கொள்கையில எங்கேயுமே சமரசம் இல்லாம, கட்சிக்கும் உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார். அதே நேரத்துல மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல அவர் தீவிரமாக செயல்படுகிறார். அப்போ இஸ்லாமியர்களுக்கு புரிஞ்சிருக்கு, இவரால் வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனா, இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை கையில் வைத்திருக்கிற திமுகவோ, காங்கிரஸோ, அல்லது அவர்களுக்காக இஸ்லாமியரிடத்திலிருந்து விலை போய் இருக்கிற ஜவாஹிருல்லா போன்று, ஆளூர் ஷானவாஸ் போன்ற இந்த கவடதாரிகள் தான் பெரிய அளவுக்கு சோதனைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.